வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என்ன தகவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் கடைகளில் நேரம் மாற்றம் அப்படின்றது வரப்போகிறதா, அதை பற்றியான ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோவாகத்தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோவை முழுமைக்குமே முடிந்த அளவிற்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. டாஸ்மாக் கடைகளில் நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப் போகிறதா தமிழக அரசு. நேரம் மட்டுமல்ல, பாட்டில்களின் தரத்தையும் ஏற்கனவே கள்ளச்சாராயம் நல்லச்சாராயம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய விவகாரங்கள் பூதாகரமாக வெடித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் தமிழகத்துல இப்போ ரீசன்ட் டைம்ல இந்த டாஸ்மாக் விவகாரம் மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்திருக்கிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் டாஸ்மாக் கடைகள் இயங்கும் நேரத்தை 12 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஒரு காலத்துலலாம் 10 மணிக்கு 9 மணிக்கெல்லாம் ஓப்பன் ஆயிருந்துச்சு. ரீசனபிள் என்னன்னா, காலையில வேலைக்கு செல்பவர்கள் முக்காவாசி பேர் குடிச்சிட்டு தானே போவாங்க. அவன் எப்படி வேலைக்கு போவான்? சில பேர்லாம் வந்து காலையில 6 மணிக்கு எழுந்து கூட காசை ரெடி பண்ணி 8 மணிக்கெல்லாம் போய் ஒயின் ஷாப் வாசல்ல வந்து நிற்பாங்க. ஐ மீன் டாஸ்மாக் கடைகளின் வாசல்களில் நிற்பாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பறக்கக்கூடிய கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு டோட்டலி இல்லை இப்படி பண்ணக்கூடாது, கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான புதிய புதிய நடைமுறைகளை டாஸ்மாக் கடைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைய தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி காலத்தில் தான் அதை மாற்றினாங்க. இப்போ தெருவுக்கு தெரு தெருவுக்கு தெரு டாஸ்மாக், வீதிக்கு ஒரு டாஸ்மாக் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. காமராஜர் படிக்க வைத்தார், ஸ்டாலின் குடிக்க வைத்தார் அப்படின்ற மாதிரியெல்லாம் சட்டப்பேரவையில் நிறைய பிரச்சனைகளும் இதை பற்றி வந்து பேசினாங்க எதிர்கட்சிகள். பட் இவ்வளோ பிரச்சனைகள் பேசினாலும் கூட டாஸ்மாக் கடைகளின் நேரத்தை மாற்ற வேண்டும், டாஸ்மாகில் பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து விற்கிறத குறைக்கணும், கடைகளை மூடணும், நெடுஞ்சாலையோரம் இருக்கக்கூடிய கடைகளை ஃபஸ்ட்டு மூடணும். ஏன்னா பைபாஸில் யாருன்னா போகும்போது குடிப்பாங்க. பைபாஸ்லேயே எதனா டாஸ்மாக்ஸ் இருந்துச்சுன்னா குடிச்சிட்டாங்கன்னா உடனே அவங்க பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். நெடுஞ்சாலையில் விபத்து ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். நார்மலாக லோக்கலில் உள்ளூரில் விற்கிறதுன்றது வேற, ஊர் ஓரமாக ஊர் ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடியது என்பது வேற. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில் ஊருக்கு டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும்ன்ற கோரிக்கைகளும் தொடர்ந்து எழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இதை பற்றி நம்ம இன்னும் நிறைய எக்ஸ்பிளைனாக பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பேசலாம். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.